யாக்கை ஜஸ்லீஃப் நேப்கினை வந்து டெமோ பண்ணுறது மூலமாக பெண்களுக்கு வரக்கூடிய அதாவது கிட்டத்தட்ட 25 வகையான நோயை குணப்படுத்துறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற யாக்கை ஜஸ்லீஃபு எவ்வளோ வெளிப்பட்டுருக்கு, இதே மார்க்கெட்டில் உள்ள லோக்கல் பிராண்டுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்றதை காமிக்கிறேன். விஸ்பர், ஸ்ட்ராபெரி, இது எங்களோட கம்பெனியான யாக்கை ஜஸ்லீஃப் மூலம் பெண்களுக்குரிய முக்கியமான விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, வெள்ளைப்படுதல், நீர்க்கட்டி, இச்சிங், அதாவது கேன்சர், சர்ஜிக்கல் கேன்சர், இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 வகையான நோய்களை வந்து நம்ம குணப்படுத்துறதுக்காக தான், அதாவது வர்றதுக்கு முன்னாடி காக்கிறதுக்கு தான். இது வந்து சானிட்டரி நாப்கின் முதல் முறையாக ஜெர்மனில் இருந்து இந்த ப்ராடக்டை எங்கள் கம்பெனி மூலமாக லான்ச் பண்ணி இப்போ நான் ஒவ்வொரு கிராமங்களுக்கும் மக்களுக்கு இதை விழிப்புணர்வு மூலமாக கொண்டு போயிட்டு இருக்கேன். மண்ணையும் மனுஷனையும் குணப்படுத்துகிற அளவுக்குரிய வாய்ப்பு வந்து யாக்கை ஜஸ்லீஃப் மூலமாக நமக்கு கிடைக்கிது. இது ஆக்சஸ் இந்தியாவில் மட்டும்தான் நம்மளால் வாங்க முடியும். இந்த நெட்வொர்க் பிஸ்னஸில் எல்லாருமே வந்து ஃபுல்ஃபில் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, வாழ்க்கை தரம் மாறுவதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நான் எப்படி டெமோ பண்ணுறேன்றதை நீங்கள் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும். இதை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு யூடியூப் சேனலில் என்னுடைய நம்பரையும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். அதில் நீங்கள் கால் பண்ணி இது மூலமாக சம்பாதிக்கிற வாய்ப்பையும் நம்ம பெறலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்ல கவனிங்க, பாருங்கள். அடுத்து உங்கள் லைஃப்பை மாற்றுறதுக்குரிய வாய்ப்பு உங்கள் கையிலேயே நான் கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக கால் பண்ணுறது மூலமாக நீங்கள் நிறைய விஷயங்களை பார்க்க முடியும். ஓகே, தேங்க்யூ. வாங்க நான் டெமோ காமிக்கிறேன், அதை ஃபுல்லாக பாருங்கள் எப்படின்றத. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நம்ம 100 ml தண்ணி வந்து 30 ml பிளட்டுக்கு சமம். அப்போ இந்த 30 ml பிளட்டு நம்ம உடம்புல இருந்து வெளியேறும்போது பாக்டீரியா ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல இருந்து உருவாயிடும் அந்த பிளட்டு மூலமாக. இப்போ சாதாரண நாப்கினை வந்து ஒரு நாப்கினை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையேறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மலையேற முடியுமா அப்படின்றத இப்போ நான் டெமோ மூலமாக நிரூபிக்கிறேன். இந்த நாப்கினில் யாக்கை எப்படி யூஸ் பண்ணுறோன்றதை மட்டும் நீங்கள் இந்த டெமோவில் பாருங்கள், ஓகேயா? ஃபஸ்ட்டு இது வந்து 200 ml டம்ளர். இதில் நான் பாதி தான் ஊற்றுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து விஸ்பர் நாப்கின், நம்ம டெய்லியும் மார்க்கெட்டிங்கில் யூஸ் பண்ணுறது, பார்த்துக்கோங்க. தண்ணி வந்து நான் 100 ml கூட ஊற்ற முடியலை இந்த விஸ்பரில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரியில் ஊற்றுறேன். ஸ்ட்ராபெரியில் எப்படி எடுக்குதுன்னு பாருங்கள். இதையும் தண்ணி நம்ம 100 ml தண்ணியை ஊற்ற முடியலை. இப்போ நான் எங்கள் கம்பெனி பிராண்டான யாக்கை ஜஸ்லீஃபில் நான் இதே தண்ணியை ஊற்றுறேன். 30 ml பிளட்டுக்கு சமமானது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 100 mlன்றது வந்து நமக்கு அளந்து ஊற்ற முடியலை, பட் இருக்கிறத கரெக்டாக பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்றத. பார்த்தீங்களா, 100 ml தண்ணிக்கு மேலேயே நான் ஊற்றிருக்கேன். எங்கள் இதில் எல்லாத்துலேயும் தண்ணி வெளியே வர்றது தெரியுதா? இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா விஸ்பரில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரசாயன பொருள் உள்ளே இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற பசை ஃபுல்லாமே வந்து ஃபுட்டுக்கு தயார் பண்ணுற பசையை தான் நம்ம வந்து யாக்கை ஜஸ்லீஃபில் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த பசை வந்து நமக்கு வந்து நிறைய வந்து கிருமியை வந்து நம்ம, அதாவது பெண் உறுப்புன்றது எவ்வளோ முக்கியமான விஷயம்னு எல்லாருக்குமே தெரியும், அதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த நாப்கினை அதாவது பிளாஸ்டிக்கை நம்ம யூஸ் பண்ணவே கூடாதுன்னு கவர்மெண்ட்டே தடை விதிச்சிருக்காங்க. ஆனால் அதையும் மீறி இந்த நாப்கினில் என்ன இருக்குன்றத நான் ஓப்பன் பண்ணி உங்கள்கிட்ட காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இங்கே பாருங்கள், இப்படி இருந்தால் எப்படி மலை ஏற முடியும்? கண்டிப்பாக நம்மளால் மலையெல்லாம் ஏற முடியாது. இதில் இப்போ நான் ஓப்பன் பண்ணி, யாருமே இது வரைக்கும் நம்ம ஓப்பன் பண்ணி பிரித்து பார்த்துருக்க மாட்டோம். இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத இப்போ நான் ஓப்பன் பண்ணி உங்களோட இதில் காமிக்கிறேன். பியூர் காட்டன் சொல்கிறாங்களா, அந்த பியூர் காட்டன் தான் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிளாஸ்டிக் தெரியுதா? இழுத்தா வருதா? வரல. பார்த்தீங்களா, இதுதான் பிளாஸ்டிக். பஞ்சு, பியூர் காட்டன் பஞ்சு. நாங்கள் இது தெரியுதா? நம்ம நார்மலாக ஊசிக்கு நம்ம மருந்து தடவி போடுற பஞ்சு இது. இது ஃபுல்லாக ரசாயனம். இது நம்ம உடம்புல போச்சுன்னா 2 ஹவருக்கு ஒரு தடவை மாற்றுறோம். ஆனால் யாக்கை ஜஸ்லீஃப் வந்து நீங்கள் 24 மணி நேரம் யூஸ் பண்ணாலும் பாக்டீரியா நம்மளை அண்டவே அண்டாது. ஏன்னா அதில் ஏனையான்னு சொல்லிட்டு 5 கண்டென்ட் கொண்ட அந்த ஒரு சிப்பு இருக்கும். அந்த சிப்பை நம்ம செக் பண்ணுறதுக்கே மிஷின் இருக்குது.
அது மூலமாக செக் பண்ணும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் புரியும், சாதாரண நாப்கினுக்கும் நம்ம யாக்கை ஜஸ்ட் லீஃப் நாப்கினுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நான் அடுத்ததையும் பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிடறேன். இது வந்து ஸ்ட்ராபெரி. நீங்கள் எல்லாருமே ஒரு ஸ்ட்ராபெரியெல்லாம் நிறைய பேர் விரும்பி யூஸ் பண்ணுவீங்க. பாருங்கள், இந்த தண்ணிக்கும் அந்த இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் வருதுன்னு பாருங்கள். ஓகேவா? இதுவும் அதே மாதிரிக்க பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதான் உண்மையான விஷயம். அதான் எல்லாத்துலேயுமே பிளாஸ்டிக் இருக்குது. ஆனால் கவர்மெண்ட் தடை விதிக்கிறாங்க, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க. ஆனால் நம்ம எங்கள் பிறப்பு உறுப்பில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு, காட்டன். ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதாரண இந்த காட்டன் தான் யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கும் வித்தியாசம் இருக்கும். இப்போ யாக்கை ஜஸ்ட் லீஃபில் உள்ள கிட்டத்தட்ட 10 லேயர் கொண்டதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இன்னொன்று கையில் தண்ணியெல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா, இப்போ தண்ணியே இல்லை பாருங்கள். இவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கேன், வரணும்ல, இல்லை தண்ணியே வரல, தெரியுதா? இதுதான் இங்கே முக்கியமான விஷயம். அதாவது எவ்வளோ பிராண்டட் வந்தாலும் நம்ம யூஸ் பண்ணுற நாப்கின் வந்து நம்ம உயிரையும் மண்ணையும் காப்பாற்றுற அளவுக்கு உள்ள ஒரு நாப்கினை தான் டாக்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. 10 லேயர் கொண்ட நாப்கினை நான் இப்போ உங்களுக்கு 10 லேயர் என்னென்ன இருக்குன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ தெரியுதா பிளாஸ்டிக் இங்கே இல்லைன்றது? பேப்பர் புளிஞ்சு காமிங்க. இல்லை காமிக்கிறேன். இந்த புளியணும்னு அவசியம் இல்லை, புளிஞ்சாலும் வராது. புளிஞ்சாலும் இதில் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஹை கண்டென்ட், டென்ஷன், ப்ரெஷரு, ஒரி, அந்த டைமில் தேவையில்லாமல் பெண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையை இந்த சின்ன சிப்பு மூலமாக 5 ப்ராப்ளத்தையும் சரி பண்ணணும். இன்னொன்று, நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்ணலை பார்த்தீங்களா, கிழிக்கிறதுல அது எவ்வளோ இதாச்சு. இது ஃபுல்லாமே உங்களுக்கு காட்டன், பியூர் காட்டனில் தயாரிக்கப்பட்டது. 10 லேயர் கொண்டது. இதில் ஒவ்வொரு லேயர் இருக்குது. இன்னொன்று, இது ஆலிவேரா ஜெல்லால் தயாரிக்கப்பட்ட நாப்கின்னு. இதில் எக்ஸலும் இருக்குது, டபுள் எக்ஸலும். எல்லா நாப்கினுமே எக்ஸல், டபுள் எக்ஸல் எல்லா இடத்துலையுமே இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுறதுல தெரியும். நான் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து எக்ஸல் பேடு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பாருங்கள், இதுதான் இந்த ஆலோவேரா ஜெல்லு. இதில் ஒரு லேயர் இருக்குது, எல்லாத்துலேயுமே லேயர் இருக்கும். இந்த பாருங்கள், நீங்கள் என்ன இதை போட்டு நீங்கள் என்ன இப்படி பண்ணிங்கனாலும் வராது. நான் எவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கேன் பார்த்தீங்களா, வித்தியாசம் இருக்கா? இதுதான் இங்கே முக்கியமான விஷயம். இப்படி ஒரு நாப்கினை எந்த பிராண்டடு கொடுக்குதுன்றதை சொல்லுங்கள். யூஸ் பண்ணுறதுல நிறைய வித்தியாசங்கள் இருக்குது நம்ம கையில். அதாவது மண்ணுக்கும் மனுஷனுக்கும் முக்கியமான விஷயத்தை இங்கே கொடுக்குற வாய்ப்பு நம்ம கையில் ஆக்சஸ் இந்தியா மூலமாக நமக்கு நம்ம எம்டி சாரும் சிஇஓ சாரும் இவ்வளோ தூரம் நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்தி நம்மளும் வாழ்க்கையை மாற்றுறதுக்குரிய சோர்ஸ் நம்ம கையில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.